பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று உங்களோடு ஒரு நல் வார்த்தை என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நான் தியானிக்கிற வசனம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து 15ஆம் அதிகாரத்தில் முதலாவது ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். மெதுவான பிரதி உத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இன்றைய வாழ்க்கை நிலையிலே பார்க்கிற பொழுது எல்லா மனிதர்களுக்குமே எந்த ஒரு காரியத்திலுமே சட்டென்று பேசுவதும் பட்டென்று பதில் சொல்வதும் தான் பழக்கமாக இருக்கிறது. அதுவும் நம்மிடத்தில் சில கேள்விகளை கேட்கிற பொழுது, சில காரியங்களை எதிர்பார்த்து மற்றவர்கள் கேட்கிற பொழுது, பேசுகிற பொழுது நாம் சொல்லுகிற பதிலை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். பைபிள் என்ன சொல்லுகிறது? ஏ சாஃப்ட் ஆன்சர் டர்ன்ஸ் அவே wrath. ஒரு மெதுவான பிரதி உத்திரம் எப்படிப்பட்ட உக்கிரத்தையும் தள்ளி போட்டு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கும், ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக சட்டென்று பேசும்பொழுதும் பட்டென்று பேசும்பொழுதும் நாம் கடும் சொற்களை பயன்படுத்தினால் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஏற்கனவே கோபத்தில் இருக்கிற ஒரு நிலையில் இருப்போம் என்று சொன்னால் நாம் கடும் சொற்களை பயன்படுத்தினால் அது இன்னும் அதிகமான ஒரு கோபத்தை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் எதிலும் நிதானமாக பொறுமையாக நடக்க வேண்டும் என்பது தான் அந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. ஸோ மெதுவான முறையிலே ஒரு பதில் சொல்லுவதால் அந்த பதில் எப்படிப்பட்ட உக்கிரத்தையும் எப்படிப்பட்ட கோபங்களையும் எடுத்து போட வல்லதாக இருக்கிறது. மாறாக நாம் கடும் சொற்களை பயன்படுத்துகிற பொழுது அது எதிரிலே பேசக்கூடிய மனிதனுடைய மனதையும் புண்படுத்துகிறது, இன்னும் அதிகமான கோபத்தை கொண்டு பண்ணுகிறது, வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்தி அது பகையிலே முடிகிறது. நல்ல உறவோடு வாழ எப்பொழுதுமே நாம் பொறுமையோடு கூட கேட்டு நிதானமாக பதில் சொல்ல கற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்குள்ளாக நாம் அமைதியாக பதில் சொல்கிற பொழுது அது அநேக பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டத்திலிருந்து நாம் விடுதலையாக்கும். மாறாக நமக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கும். அதற்கு பதிலாக நாம் கடும் சொற்களை பயன்படுத்தினால் அது வேதனையும் உபத்திரவத்தையும் பாடுகளையும் கொடுக்கும் என்பதை அறிந்தவர்களாக நாம் நடப்போம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம், இதை அசை போடுவோம், இதன்படி நாம் நடப்போம். நம்முடைய செயல்முறையிலே, நம்முடைய உரையாடலிலே, நம்முடைய பழக்க வழக்கங்களிலே மெதுவாக பதில் சொல்ல கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் நேச பிதாவே, மெதுவான பதில் சொல்லுகிற அந்த கருத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க கிருபை செய்யும். எப்பொழுதும் கடும் சொற்களை நாங்கள் பயன்படுத்தாமல், கோபத்தை ஆண்டவரே உண்டாக்குகிற சொற்களை பயன்படுத்தாமல் அமைதியான உரையாடலையே நாங்கள் செய்யத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிதானத்திலே நடத்துவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே.